இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்கவே அவங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சு நடத்தியிருக்காங்க. அதுல காஞ்சிபுரத்துல பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, எங்களுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம திமுகவை ஆதரிக்க தயாரா இருக்கோம் வர தேர்தல்னு சொல்றாரு. எந்த சீட்டும் எங்களுக்கு வேணாம், நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றாரு. அது நடைமுறையில சாத்தியமா, பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விதான். பட் ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே கவனிக்கப்படும். அதுவும் பாமகவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வருது அப்படின்னா, நேத்து விசிகா சொன்னதையும் அரசியல் ரீதியா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை வருது. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. விசிகால இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் வெளியே போயிட்டார், அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன நமக்கு தெரியும். திமுக கூட்டணி குறித்து அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணது, அதிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசும்போது கூட அமைதி காத்தாங்க. மன்னர் ஆட்சின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணது, இப்படி பல காரணங்களுக்காக ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. நேற்று அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற வன்னியரசு பேசும்போது, இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களிலாவது விசிகா போட்டியிடணுன்றது என்னுடைய விருப்பம், கட்சியில் இருக்கக்கூடிய பலருடைய விருப்பமும் இதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு இமீடியட்டாகவே நேற்றே திருமாவளவன் ஒரு பதில் சொல்லிட்டார். அது வன்னியரசினுடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் தொண்டர்கள் அப்படிப்பட்ட கருத்தெல்லாம் சொல்கிறாங்க, தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது, அப்போ முடிவு பண்ணலான்னு சொல்கிறார். ஆனால் இது சாதாரணமாக கடந்து போக முடியல. ஏன்னா இப்போ தான் இப்படி ஒரு சப்ஜெக்டை ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் பேசுகிறாரு, சலசலப்பை ஏற்படுத்துது. உடனே வன்னியரசும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக விசிகாவுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. பாமக இன்னைக்கு இப்படி பேசுறதுலையும் கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பாமகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. 2001-6 அந்த காலகட்டத்திலலாம் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருந்த பாமக, 2009 வரைக்கும் மத்தியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த பாமக, இந்த 2011க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்களால பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியலை. இந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் இதை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதிலும் வன்னியர் இடஒதுக்கீடு வச்சு பாமக இதை பேசுறதுக்கான காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வன்னியர் இடஒதுக்கீடை மையமாக வச்சு தான் கூட்டணி அமைச்சோன்னு சொன்னாங்க. ஆனால் அது நீதிமன்றத்தில் அந்த சட்டம் அப்படிங்கிறது நிற்கலை. அதுக்கப்புறம் தொடர் போராட்டங்கள் அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் இப்படி பேசுதா? 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 15 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் இல்லை, லிஸ்ட் எடுத்து பார்த்தா பல கட்சிகள் இப்போவே சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இப்போ இருந்தே ஓரளவு தேர்தல் பணிக்கெல்லாம் மறைமுகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. எல்லோரும் எதிர்பார்த்த வகையிலான ஒரு கூட்டணி இருக்கும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அப்ப அந்த எல்லோரும் எதிர்பார்த்த அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே பிரிந்து இருக்கக்கூடிய சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இந்த ஒன்றுபட்ட அதிமுகவா, அப்படி இல்லை அப்படின்னா விஜயோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலையும் சரி நிறைய விவாத மேடைகள்லையும் பேசப்படுது. இப்போ அந்த ரெண்டையுமே எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அதிமுகவோடு இப்போ ஏற்கனவே தேமுதிக இருக்காங்க, அதை தாண்டி சில சின்ன சின்ன கட்சிகளும் இருக்காங்க. ஆனா நம்ம கடந்த சில மாதமா கவனிச்சோம் அப்படின்னா விஜய் பேசின எந்த இடத்துலயுமே அதிமுகவை டைரக்டா விமர்சனமே பண்ணல. இன்ஃபேக்ட் திராவிட கட்சிகள்னு கூட சொல்லல, நேரடியாக திமுகவை விமர்சிக்கிறார், அதற்கு பிறகு பாஜகவை விமர்சிக்கிறார். அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்துமே விஜய் தரப்புல ஒரு சாஃப்ட் டோன் தான் இருக்கு. எங்கேயுமே ஹார்ஷா எங்கேயுமே விமர்சிக்கல, கருத்தே சொல்லன்னு கூட இருக்கலாம். அதே நேரத்துல அவங்க ஒரு அறிக்கை கொடுத்து கிளாரிஃபை பண்ணாங்கல்ல, விஜய் தரப்புல இருந்து நாங்க அதிமுகவோடலாம் எந்த ஒரு கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக அது வந்திருந்தாலும் கூட மறைமுகமாக, ஏன்னா தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அறிக்கையில மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது இல்ல. இன்ஃபேக்ட் திருமண விழாக்கள்ல மறைமுகமா நிறைய இடங்கள்ல பேசுறது, அந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சாலே புரியும் அப்படின்றது முடியுது. சோ நேரடியாக அதிகாரப்பூர்வமாக சொன்னாலும் கூட இப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல்வேறு அரசியல் நோக்கர்கள் பேசுறதையுமே நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த வகையில நீங்க சொல்ற மாதிரி அதுவும் கரெக்ட் தான். அப்படி விஜயும் அதிமுகவும் இணைறாங்க அப்படின்னா சிஎம் கேண்டிடேட் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா விஜய்க்கு ஓட் பண்றவங்க விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவர் அதிமுகவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஆயிரும். நான் இவர் வரணும்னு போட்டா இவர் இங்க போய் இருக்காரே அப்படின்ற ஒரு இருக்கும். சோ அந்த ஒரு மனப்பான்மையே, அந்த ஒரு வெறுப்பே சீமானுக்கான ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. சோ அந்த வகையில பார்க்கும்போது சீமானுக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது போல 2026 அப்படிங்கிறது 5 முனை போட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, பாஜக, சீமான், விஜய் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு அதிமுக வேணான்னு நினைக்கிறவங்க டிஎம்கேக்கு ஓட் பண்ண போறாங்க. அதே போல விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வெறுப்புல
நான் இவங்க 2 பேருக்கு மாற்றாதான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா நீயும் அங்க போயிட்ட அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சீமானுக்கான ஓட்டா மாறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ அதிமுகவுடைய கூட்டணிய இந்த ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். அதே போல இன்னொரு ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஒன்றிணைவார்களா அப்படின்னு. நான் சசிகலா அவங்க ஒரு சுற்றுப்பயணம் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட்டும் நிறைய பார்க்க முடியுது. அந்த வகையில பார்க்கும்போது அதிமுகவுடைய கூட்டணியில இவங்க எல்லாரும் சேருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா அந்தந்த ஏரியாக்கள்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படின்னா மறுபடியும், ஏன்னா தேமுதிக ஏற்கனவே இருக்காங்க அப்படிங்கும் போது மறுபடியும் இவங்க பிரதானமான எதிர்க்கட்சியான வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்கான எஃபர்ட்ஸ் இன்னும் நிறைய போடணும். அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாள போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அதிமுக கூட்டணி அமையுமா அப்படிங்கிறது தெரியல. அதிமுகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கலாம். கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த மாநாடுக்கு வந்திருந்தது, ஒரு இளைஞர்களை கவர்ந்த நடிகரா இருக்காரு அப்படின்னு. ஆனா விஜய்க்கு எந்த அளவுக்கு அதுல சாதகமான அம்சங்கள் இருக்கும்னு விஜய் தரப்பு யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பாசிபிளா ஒரு நடக்கும், ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுடைய கடந்த கால பார்ட்னர்ஸ் மறுபடியும் அந்த அணிக்குள்ள வரலாம். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பரவலாக பேசப்படுது. அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுக தரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பல முறை தெளிவுபடுத்திட்டோம், ஊடகங்களும் திமுகவும் தான் மீண்டும் மீண்டும் எங்களை பாஜகவோடு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, பாஜகவோடு இணைச்சி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு அண்ணாமலை கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை அவர் புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்களும் அதுக்கு எதிராக சில கேள்விகள் வரும்ல. நீங்க இப்படி சொல்றீங்களே, அதிமுகவினர் இப்படி சொல்றாங்கன்னா கேள்வி கேட்கும்போது கூட அதிமுக தலைவர்களை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. நான் அதை பத்தியெல்லாம் பேச விரும்பலைங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் கடந்து போறாரு. எம்ஜிஆர் அவர்களை மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு. எம்ஜிஆர் ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் கிடைச்சது அப்படிங்கிறத தொடர்ந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிக்னலை அவர் வெளிப்படுத்துறாரு. அதே நேரத்தில் இப்போ அமித்ஷாவினுடைய வருகை, உள்துறை அமைச்சர் 27ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அமித்ஷா வரக்கூடிய அந்த நாள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா இப்போதான் அவர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாரு, அதுக்கு எதிர்வினை இருந்தது. இன்னொரு பக்கம் பாஜகவில் மாநில தலைவருடைய பதவிக்காலம் முடிய போகுது, அமித்ஷா இங்கே வருவதனால தலைவர் மாற்றம் அல்லது அரசியல் வியூகங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்னைக்கு மோடியை போய் பார்த்துருக்காரு ஆளுநர். அதே நேரத்தில் அமித்ஷாவையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பாரு, பிரதமரை சந்திக்கிறாரு, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு அப்படின்னா ஆளுநர் மூலமாக இங்கே இருக்கிற விஷயங்களை கேட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேற சோர்சஸில் சில தகவல்கள்லாம் வாங்கிட்டு அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதிமுகவை நோக்கி பாஜக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அமித்ஷா வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதுக்கு முன்னாடி கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது அதிமுக பாஜக மேல வச்ச விமர்சனங்கள் இது எல்லாமே பெருமளவுக்கு அண்ணாமலை மேலதான் இருந்துச்சே தவிர பிரதமர் மோடி மேலேயோ பாஜக மேலேயோ அந்த ஆட்சி மேலேயோ இல்லை. அதுவும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த அதிமுக பொதுக்குழுலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, கண்டனங்கள் இருந்துச்சு. ஆனா மத்திய அரசு தொடர்பான விஷயங்கள்ல வலியுறுத்தல்கள் தான் இருந்துச்சு. அவங்கள ரொம்ப காட்டமாலாம் எதிர்க்கல. அதனால அதிமுகவுக்குள்ளேயே 2 கருத்துக்கள் இருக்கு. பாஜகவோடு தான் சேரணும்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல பாஜகவோடு போனா நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வராது, தமிழ்நாட்டில் நம்ம மீண்டும் தோல்வி பாதைக்கு தான் போவோம்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதனால 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறதுனால எந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறது, எந்த முடிவு எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறதுனால அதிமுக பாஜக அப்படிங்கிற அந்த ஃபேக்டருமே 2026 நோக்கி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கூட்டணி அமைச்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க தான் சொல்லணும். பட் ஆனால் அவங்களுடைய ஸ்டாண்ட் இருக்குல்ல, 2024 மக்களவை தேர்தலில் எடுத்த அதே நிலைப்பாட்டில் பிஜேபியும் இல்லை, அதிமுகவும் இல்லைங்கிறத அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சிக்னல்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி 2026க்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இங்க இருக்க இடைத்தேர்தலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது ஒரு டெஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதற்கு முன்னாடியே காங்கிரஸ் வென்றிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப மறுபடியும் எலெக்ஷன் நடக்க போகுது. ஆனா அந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அப்படி விக்கிரவாண்டி மாதிரியே இந்த இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிச்சாங்கன்னா அவங்க சுத்தமா லைம் லைட்லயே இருக்க மாட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏற்கனவே அங்க திமுக இருப்பாங்க, விஜய் இதுல இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்ப சீமான் அவர் எப்பவும் போல இருக்க போறாரு, அதே போல பாஜக இருக்க போறாங்க. சோ இவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியா அந்த இடமா அப்படின்னா பெருசா இல்ல. அங்க எப்பவுமே திமுக கூட்டணி தான் அதிக அளவுல வென்றிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரு ஆப்பனன்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்டே இல்லாம மறுபடியும் இந்த இடத்துல திமுக
ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை யார் இறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மறுபடியும் அவங்க பின்வாங்கினாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே போல திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் கொடுத்த பேட்டி, அவர் கூட்டணி கட்சியில இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவராக தான் அவர் இருக்காரு. கடந்த ஒரு 2 வாரமாகவே சில அதிருப்திகளை அவர் வெளிப்படுத்துறாரு. முதலமைச்சர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல அதை வந்து முதலமைச்சர் மீதான மரியாதை அப்படியே இருக்குன்னு சொல்றாரே தவிர, அமைச்சர்கள்லாம் வந்து எங்களை சரியான முறையில் நடத்துறது இல்லை, எங்கள் தொகுதிக்கு வந்தாங்கன்னா எங்களை பார்க்கறது இல்லை, எங்களுக்கு வந்து முறையான தகவல் கொடுக்கறது இல்லை, நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கோம், தேர்தலில் ஜெயிச்சவங்க எம்எல்ஏ அமைச்சர்னு ஆயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களை விட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிஏக்களை விட்டு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் தொகுதிக்கு வரும்போது எனக்கு தகவல் சொல்லணும் தானேன்னு சொல்லிட்டு அதிருப்திகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சட்டமன்றத்தில் எங்களை பேச விடுறது இல்லை, சில மூத்த அமைச்சர்கள் வந்து எங்களை கிண்டல் கேலி பண்ணுறாங்க, பசிக்குதியா உட்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் தொடர்ந்து நிறைய பேட்டிகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. திமுகலேருந்து பெரிய அளவுக்கான ரியாக்ஷன் எதுவும் இதுவரையும் வரல. அது ஒன்று. ரெண்டாவது, திமுக கூட்டணியிலிருந்தே இன்னைக்கு சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இருபெரும் திராவிட கட்சிகள் தான் அரை நூற்றாண்டை தாண்டி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆனால் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. திராவிட கட்சிகள்னு சொல்றாருன்னா திமுகவும் சேர்த்துன்னு சொல்றாரு. ஆணவ கொலைகள் இன்னைக்கும் நடக்குது அப்படின்னா அப்ப பெரியாருடைய கொள்கைகளை இவங்க நடைமுறைப்படுத்தலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். நேரடியா அவர் ஒரு அதிருப்தி வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் மறைமுகமா எப்படி வந்து விசிகா வந்து தொடக்கத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இவரும் இவரோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க யாரும் நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன விஷயத்த உடனே நாங்க கேட்டுக்கிட்டுலாம் போயிட மாட்டோம், எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, இல்ல நாங்க டிமாண்ட் பண்ணுவோன்றதை இப்பவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த விஷயம்லாம். இதெல்லாம் திமுக புரிஞ்சுக்காம ஒன்றும் இல்லை, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து எப்படி செயல்படுமோ அப்படி அவங்களுடைய முடிவுகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இன்னொன்று என்னன்னா, ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் இப்போ பிசிகா 25 இடம் கேட்குறாங்க, சில கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திமுக 200 இடங்களில் நாங்கள் ஜெயித்தே தீர்வோம், அவங்க கூட்டணியோட சேர்த்து தான் சொல்றாங்க. பட் அவங்களும் தேர்தலுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது இது தப்புன்னு சொல்லவே முடியாது. திமுகவுக்கு ஒரு இலக்கு இருக்கிற மாதிரி விசிகாவுக்கு ஒரு இலக்கு இருக்கும், அதே போல சிபிஎம்முக்கு இருக்கலாம், அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். அதை நோக்கி இவங்கெல்லாம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். இனிமே வரப்போற நாட்கள் எல்லாமே இந்த மாதிரியான காரசாரமான பேட்டிகளோ அறிக்கைகளோ ஆளுங்கட்சியை விமர்சிப்பதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தான் திமுகக்கு ஒரு நெருக்கடின்ற பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ கூட்டணியில இருந்து தனித்தனியா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தெரியணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது விசிகா தான். இப்ப இந்த அமித்ஷா குறித்து அம்பேத்கர் குறித்து பேசின போராட்டத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் திமுகவுக்கு அடுத்து தமிழகம் முழுக்க பெரிய அளவுல போராட்டம் நடத்தினது விசிகா தான். ஏன்னா அதற்கு பிறகு இவங்க 2 பேர் தான் தெரிஞ்சாங்க, விசிகாவுடைய போராட்டம் பெரிய அளவுல தெரிஞ்சது. ஆனா இதுவே மதிமுகவினுடைய துரை வைகோ இது குறித்து பேசியதோ, அதாவது பெரிய அளவுக்கு களத்துல இறங்கி பேசியதோ, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய பேட்டியோ எதுவுமே வந்து கவனம் இருக்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதுரையில டங்ஸ்டன் பத்தி அவங்க தான் நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதையும் கவனிக்க முடியுது. அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான களத்துல இறங்கி மக்களுக்கான குரலாக இருக்கிறது திமுகவுக்கு அடுத்து விசிகா தான் தொடர்ந்து இப்ப லைம்லைட்ல இருந்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா வன்னியரசு அப்படின்னு தொடர்ந்து திருமாவையும் தாண்டி துணை இப்ப நம்ம மித்த கட்சியில சாதாரணமா யாரையாவது கூப்பிட்டு கேட்டா அவங்களோட துணை பொதுச் செயலாளர் பேர் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா விசிகாவுல 2ஆம் கட்ட தலைவர்களும் இப்ப வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் இண்டிவிஜுவலா தெரிய ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய முதல் வெளிப்பாடுதான் 25 சீட்டு விசிகா கேட்டது. நீங்க சொன்னது போல ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமா தங்களுடைய அதிருப்தியை வெளிக்காட்டுறாங்க. இதை அதிருப்தின்னு சொல்றதை விட இப்ப இருந்தே அவங்க வந்து பால் போட்டுட்டே இருக்காங்க, நாங்க சீட் வந்து அதிகமா கேட்டுட்டே இருப்போம் எவ்வளவு, ஏன்னா இப்ப இருந்தே கொஞ்சம் ஹையா ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கு திமுகவிடம் இருந்து நம்ம கேட்டதை விட ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கறதா எல்லாருடைய கணக்காகவும் இருக்கு. சோ இதுல இருந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறவங்க நிச்சயமா வெளியே போறாங்க. அப்படி வெளியே போகும் பட்சத்துல தனக்கான ஒரு வாக்கு வங்கி வேணும், தனக்கான ஒரு ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இருந்தே அவங்களுமே தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இன்னொன்னு வந்து தேமுதிகவினுடைய நிறுவனர் கேப்டன் விஜயகாந்தோட நினைவு தினம் வருது. அதை வந்து அவங்க குரு பூஜை அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து அந்த நினைவு தினத்தை அனுசரிக்க போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வழக்கத்துக்கு மாறா, ஏன் வழக்கத்துக்கு மாறான்னு நான் சொல்றேன்னா, திமுகவோ அல்லது திமுகவின் கூட்டணி கட்சிகளோ ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் தோழமை கட்சிகளை அழைப்பாங்க, அவங்க பிரதிநிதிகள் வந்து வருவாங்க, இல்ல தலைவர்கள் வருவாங்க. இது வந்து ஒரு வழக்கம்.
ஆனால் பொதுவாக அதிமுக கூட நிறைய அப்படி பண்ணுறது கிடையாது. அதிமுகவே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு சில கட்சிகளை கூப்பிடுவாங்களே தவிர மற்றவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் தேமுதிக விஜயகாந்தினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் வரக்கூடிய அந்த நாளில் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். பட் அதில் அரசியல் கணக்கு இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு அவங்க எப்போ போனாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் முதல் முறையாக போகிறாங்களா இல்லை அவங்க போன ஓரிரு முறைகளில் இது இருக்குமான்னு தெரியல சரியா. ஆனால் நேரடியாக சுதீஷும் விஜயபிரபாகரனும் முதலமைச்சரை சந்தித்து அழைப்பு விடுக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐயும் அழைச்சிருக்கிறாங்க. பிற கட்சிகள் அண்ணாமலை உள்ளிட்ட எல்லாரையுமே அழைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அரசியல் ரீதியாக தாங்கள் ஒரு முக்கியமான சக்தி என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு தேவை. அந்த ஈவெண்ட் கிடையாது. அந்த ஈவெண்ட் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். விஜயகாந்த் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய மனிதராக இருக்கலாம். ஆனால் தேமுதிகன்ற கட்சி இன்னைக்கு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் நாங்களும் முக்கியமான பிளேயர் தான், நாங்களும் பாருங்கள் எல்லாரோடையும் டச்சில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான். ஏன்னா அதிமுக ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அது இன்னும் நிலுவையில் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி டீல் பண்ணியிருக்காங்க. அதை வெளிப்படையாக பேசலை. அப்போது தேர்தல் தான் முடிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு 15 மாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னப்பா இது அவங்களோடையும் அவங்க டச்சில் இருக்காங்க, பேசுகிறாங்க, நாளைக்கு ஒருவேளை அவங்க வேறு அணிக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு திட்டமும் இதில் இருக்கலாம். அதுதான் அரசியல்வாதிகள் என்ன பண்ணாலும் அதில் ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா எல்லா கூட்டணியிலையுமே சலசலப்புகள்னு சொல்லலாம், இல்லை சிக்னல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். கேமை அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஊடகங்களுக்கு அது ஒரு பக்கம் செய்தியாக இருக்க போகுது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் அரசியல் நகர்வுகள் வேகம் எடுக்கிறதுனால ஒரு உற்சாகமும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.